வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பெண்மணி பலகாலமாக ஒரு குகையில் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தாராம். ஏன் அவங்க அங்கே இருந்தாங்க, அவங்க யாரு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் விரிவாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி. ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். கர்நாடக மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ராமதீர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை ஒன்று இருக்குது. கோகர்ணா மாவட்டத்தை சேர்ந்த இடம் அது. அங்கே ஒரு மலை, அந்த ராமதீர்த்தான்ற மலை இருக்கு. அந்த மலை கொஞ்சம் டூரிசம் ஸ்பாட்டும் கூட. ப்ளஸ் நிறைய விஷ பாம்புகள், அப்புறம் வனவிலங்குகள், அதாவது மாமிசம் உண்ணும் வனவிலங்குகள், நரி, ஓநாய், அப்புறம் புலி, இந்த மாதிரி மிருகங்கள்லாம் வாழக்கூடிய ஒரு காட்டுப்பகுதி. அப்போது வழக்கமான சோதனையாக அந்த கோகர்ணா பகுதியை சேர்ந்த காவல்துறையினரும் வனத்துறையினரும் இந்த மலையில் போய் யாராவது நடமாடுறாங்களான்னு ஒரு சேஃப்டிக்காக எப்பவும் போகக்கூடிய ஒரு ரொட்டீனான பேட்ரோல், ஸ்பெஷலாலாம் போல். இது நடந்தது ஜூலை 9ஆம் தேதி நடந்திருக்கு. அந்த பேட்ரோல் போயிருக்காங்க. போகும்போது பார்த்தா அங்கே ஒரு மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த குகை பக்கத்தில் ஏதோ ஆள் நடமாட்டம் இருக்குன்னு உள்ளே போய் பார்த்துருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு பெண், நீதா அப்படின்னு பேர். அவங்களோட 2 பொண்ணுங்க, சின்ன குழந்தைங்க, சரியா? அந்த 2 குழந்தைங்களோட அந்த குகைக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு இந்த போலீஸ்காரங்கெல்லாம் போயிட்டு, என்னம்மா இங்கே ஏமா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஆன்மீக தேடலில் வந்திருக்கிறேன், எனக்கு ஆன்மீக தனிமை வேணும், அதனால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. சரி, இது ஏதாவது நட்டு கேஸாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைங்க வேறு சேஃப்டியில் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு முதல்ல இங்கே வெளியே வாங்க, இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம், விஷ பாம்புகள் இருக்கு, குழந்தைங்கள வச்சிருக்கீங்க, விஷ பாம்பு கடிச்சா என்ன பண்ணுவீங்க, ஓனாய் நரி ஏதாவது பிள்ளைங்களை கடிச்சு ஏதாவது பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ப்ளஸ் மண் சரிவு ஏற்படக்கூடிய இடம். கடந்த ஆண்டு கூட 2024 கூட அங்கே ஒரு மண் சரிவு நடந்திருக்குதான். மண் சரிவு ஏற்பட்டு உள்ள சிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே எவ்வளோ நாளாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா ஒன்றும் சரியாக பதில் சொல்லலை. திரும்ப திரும்ப நான் ஒரு ஆன்மீக தேடல், ஆன்மீக தனிமையை தேடி இங்கே வந்திருக்கிறேன், நம்ம தலைவர் போவார்ல அடிக்கடி இமயமலையில் குகையில் போய் தியானம் பண்ண போனேன்னு, அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே அங்கேருந்து கூப்பிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஏதாவது ஹோமில் தங்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி என்ன கேட்டாங்களாம், இல்லை எனக்கு இந்த ஆசிரமம் தெரியும், அந்த ஆசிரமத்தில் தலைமை துறவி ஒரு பெண் தான், அவங்கள்ட்ட கொண்டு அங்கே என்ன விட்டுருங்க என்ன அப்படின்னு இருக்காங்க. சரின்னா அங்கேயே கொண்டு போய் விட்ருக்காங்க. விட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க வெளிநாட்டுக்காரங்க. சரி, உங்கள் பாஸ்போர்ட்லாம் எங்கம்மா, என்ன பாஸ்போர்ட்டை காட்டுங்க முதல்ல. அது வரை கேட்கல. அதுக்கு காரணம் 2. ஒன்று அவங்க வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு நபர், நம்ம ஆளுங்களுக்கு தான் வெள்ளைக்காரனை பார்த்தாலே ஒரு உதறில் வந்துருவேன், அதனால கொஞ்சம் பவ்யமாக காட்டியிருக்கிறாங்க. 2வது காரணம், பெண் குழந்தைங்களோட இருந்திருக்கிறாங்க, அதனால அந்த மரியாதையை கொடுத்ததுலாம் தப்புன்னு நம்ம சொல்லலை. அப்போ எப்படி வந்தீங்க அப்படின்னு இருக்காங்க. நான் கோவாக்கு டூர் வந்திருந்தேன், அப்போ தான் எனக்கு தோன்றுச்சு, அதனால் அப்படியே நான் இந்த கோகர்ணா மலையில் தங்கிட்டேன் நான் அப்படின்னு இருக்கிறாங்க. சரி, பாஸ்போர்ட் எங்க அப்படின்னு கேட்கும்போது தான் விஷயம் வெளியே வருது. என்னன்னா, கோவாலேருந்து இந்த கோகர்ணா வந்துக்கிட்டு இருக்கிற வழியில் பாஸ்போர்ட் பேப்பர்லாம் தொலைஞ்சு போச்சான். தொலைஞ்சு போனதுனால பயந்து போய் இங்கே உள்ளே உட்காந்துட்டாங்களான்னு நினைக்கிறேன். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரஷ்யன் எம்பசியை கான்டாக்ட் பண்ணணும்னு இங்கே உள்ள போலீஸில் போய் சொல்லியிருந்தாலே அவங்களே கொண்டு போய் ரஷ்யன் எம்பசியில் விட்டுருப்பாங்க. ரஷ்யன் எம்பசி ஆட்டோமேட்டிக்காக அவங்க திரும்ப ரஷ்யா போய் சேருவதற்கு உண்டான வேலைகளை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பெண்மணி அப்படி எதேச்சியாக தொலைக்கலை. அதை தான் விசாரித்தா தெரியுது. என்னென்னா, இவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அப்புறம் தேடி பிடிச்சி எடுத்து பார்க்கும்போது இவங்க 2017ஆம் ஆண்டு இந்தியா வந்திருக்காங்க. அப்படி வரும்போது அவங்களோட விசா 2017 ஏப்ரல் மாதம் முடிகிற வரை விசா இருந்திருக்கு. அந்த விசா முடிஞ்ச உடனே கோவாலேருந்து ஒரு டிக்கெட் எடுத்து அவங்க அந்த வெளியே நாட்டை விட்டு வெளியே போகும்போது சீல் போடுவாங்கல்ல, அந்த சீலெல்லாம் போட்டு வாங்கிட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி கோவாலேருந்து நேபாள் போயிட்டாங்களாம். நேபாள் போயிட்டு நேபாளிலேருந்து ரோடு வழியாக மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க.
அப்போ விசா முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பெண்மணி எதுக்காக மறுபடியும் இந்தியாவுக்குள்ள வரணும்? பண வசதி இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல, பணம்லாம் இருக்குது, வேணா இன்னொரு தடவை ரஷ்யா போய் அங்கே இருக்கிற இந்தியன் எம்பசியில் சொல்லி விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கிட்டு வரலாம். ரஷ்யாவும் இந்தியாவும் நட்பு நாடுகள் தான். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொண்டாலே அவங்களே விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்க போகிறாங்க. எதுக்காக இந்த அம்மா இந்த ஃப்ராடு வேலையை பண்ணாங்கன்றது தெரியல. புரியுதுங்களா? இப்போ அவங்க வந்து காவலில் வச்சுருக்கிறாங்க, ஏதோ ஒரு ஹோம் மாதிரி ஒரு இடத்துல காவலில் வச்சுருக்கிறாங்க. ரஷ்யன் எம்பசிலையும் சொல்லி அவங்கள டிபோர்ட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்னுடைய பார்வை இந்த இடத்துல என்ன வருதுன்னா, இந்த ரஷ்ய பெண்மணியை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி வேணால் கெட்டு குட்டிச்சவராக நாசமாக போங்க, சரியா? உங்கள் பிள்ளைங்களையே சேர்த்து கெடுக்கிறதுக்கு யார் உங்களுக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தது? அதுதான் கேள்வி. அன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த ரிதன்யாவோட மரணத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நிறைய ஆண்கள் தான் அந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க, பெண்கள்லாம் அந்த மாதிரி கமெண்ட்டே போடல. அதை பற்றி நான் இன்னொரு நாள் விரிவாக சொல்கிறேன். நிறைய பேர் அந்த ஆண்கள் போடுற கமெண்ட் எல்லாம் என்னன்னா, உங்களுக்கு மற்ற எல்லாத்துக்கும் பெற்றோர் வேணும், கல்யாணத்துக்கு மட்டும் பெற்றோர் வேண்டாமா அப்படின்னு ரொம்ப புத்திசாலியாக கேட்டிருந்தாராம். ஆனால் லூசு பயலே, சிங்கம், புலி, ஆடு, மாடு, கோழி, குதிரை, காக்கா வர எல்லாமே தங்களுடைய குட்டிகளை அவங்க தான் வளர்க்கும். புரியுதா? அவர்கள் சொந்தமாக சொந்த காலில் நிற்கும் வரை அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது, குறிப்பாக பாலூட்டிகள் என்று சொல்லக்கூடிய காக்கா, குருவி கூட தன்னுடைய குஞ்சுகள் பறக்கும் வரை உணவு கொடுத்து வளர்த்துக்கிட்டு தான் இருக்குது. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், உன் பிள்ளைக்கு நான் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றிய, அந்த புள்ள வந்து உன்னை கேட்டுச்சா என்ன அப்பா என்னை பெற்றுக்கோ அப்படின்னு? அந்த பிள்ளையா கேட்டுச்சு அப்பா என்னை பெற்றுக்கோ அப்படின்னு? நீ பெற்றுக்கிட்டனா நீ தான் வளர்க்கணும், அது உன்னோட கடமை. இப்போ என்ன எங்கள் அப்பா அம்மா பெற்றாங்கன்னா என்னை வளர்த்தாக வேண்டியது அவங்களோட கடமை. 18 வயசு வரை என்னை வளர்த்து தான் ஆகணும். அது அவங்க என்னை பெற்றதுனால அவங்களுக்கு உண்டான கடமை. நான் என் பிள்ளைய பெற்றேன்னா என் பிள்ளைய வளர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. அது என் பிள்ளைகிட்ட போய் நான் கேட்க முடியாது, நான் தானே உன்னை வளர்த்தேன், நான் சொல்கிறதான் நீ கேட்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. வளர்க்க வேண்டியது என்னோட வேலை, சரியா? வளர்க்குறது வந்து பிள்ளைங்களை வளர்க்குறது பெற்றோர் செய்யக்கூடிய உதவிலாம் கிடையாது, அது அவர்களது கடமை, செஞ்சு தான் ஆகணும். அதன் பிறகு அவர்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு நாம் வழிகாட்டியாக இருக்கலாமே தவிர வழி தடையாக இருக்கக்கூடாது. இப்படி போகாதப்பா வேணா அப்படி போய் பாரு அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர இந்த சைடே போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதை போலத்தான் இந்த ஆன்மீகமும். குழந்தைகள் மீது ஆன்மீகத்தெல்லாம் திணிக்காதீங்க. இந்த ரஷ்ய பெண்மணி உண்மையிலே மனநிலை எதுவும் சரியா இல்லையான்றதையும் செக் பண்ண சொல்லணும். 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க தான், சின்ன குழந்தைங்க, எல்லாம் 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க. அந்த 10 வயசுக்கு உட்பட்ட 2 குழந்தைங்களை கூப்பிட்டு போய் காட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மென்டல் மாதிரி அதில் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு பைத்தியம் மாதிரி உள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த குகைக்குள்ளேயே இருந்துக்கிட்டு லைட்டுக்கு என்ன பண்ணாங்க, குளிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எவ்வளோ காலமாக அங்கே இருந்தாங்கன்னு தெரியல. ஸோ கேட்டால் ஆன்மீக தேடல்லாம் இப்படி தான் திருட்டுத்தனமாக வருவாங்களான்னு எனக்கு தெரியல. கோவாவில் ஃப்ளைட்டை பிடிச்சி நேபாள் போய் நேபாளிலேருந்து ரோடு வழியாக ஜீப்பில் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஏன்னா நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் வந்துட்டு போகிறது ஈஸி தான். அது நேபாள்காரன் நம்மளை விட வெள்ளைக்காரனை பார்த்தா பயப்படுவான். யாரோ பெரிய அதிகாரி வந்திருக்காங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். இந்த அம்மா அப்படியே உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து பண்ணி இந்த இடத்துல வந்து உட்காரணுன்றது இந்த அம்மாவுக்கு என்ன அவசியம்னு எனக்கும் தெரியல. 2 குழந்தைங்க. நான் தான் சொல்கிறேனே, உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் எத்தனையோ சிந்தனைகள் இருக்கலாம், என்னவோ விஷயங்கள் இருக்கலாம். அந்த குழந்தைகள் மீது அதை திணிப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது. நல்ல தங்கால் கதையெல்லாம் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. இப்போ 7 பிள்ளைங்களையும் கிணத்துல போட்டு கொண்டுட்டு நல்ல அந்த பொண்ணு கிணத்துல விழுந்து செத்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கதை படிச்சிருப்போம். அந்த பிள்ளைகளை கொல்வதற்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தது? அந்த பிள்ளைங்க நினச்சா அதுக்கு அனாதையாக வளர்ந்தா கூட, பெற்றோர் இல்லாமல் வளர்ந்தால் கூட தானாக உயிர் வாழ்வதற்கு அந்த பிள்ளைங்களுக்கு தகுதி இருக்குது, அந்த பிள்ளைகளுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை கெடுப்பதற்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் மீது உங்களுக்கு வளர்க்கும் உரிமை மட்டுமே உள்ளது. அதன் பிறகு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டுமானால் உரிமை இருக்கிறது தவிர அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. புரியுதா? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க. நான் தானே எல்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. நீங்கள் தானே பெற்றீங்க, நீங்கள் பெற்றா நீங்கள் தான் வளர்க்கணும். புரியுதா? நீங்கள் பெற்றா நீங்கள் தான் வளர்க்கணும்.
சரியா? நான் வளர்த்தேன்ல அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறது முட்டாள்தனமான பேச்சு. அப்படி பார்த்தா அப்போ உங்கள் அப்பா எல்லாம் வளர்த்தாங்கல்லன்னா நாங்கள் எங்கள் அப்பா சொன்னதை கேட்டோம்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க வேணாம். உங்கள் அப்பாட்ட நீங்கள் உங்கள் அப்பாட்ட உங்கள் அம்மாட்ட அவங்க சொன்னதெல்லாம் கேட்காம எத்தனை வாட்டி செருப்பால் அடி வாங்கியிருப்பீங்கன்றது நீங்களே நினச்சி பாருங்கள், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். சரியா? ஸோ பிள்ளைகள் மீது உங்கள் சிந்தனைகளை திணிக்காதீர்கள். நான் நாத்திகனாக இருந்தாலும் கூட என் மகனிடம் நாத்திகவாதம் குறித்து நான் என்னைக்குமே அவன்கிட்ட பேசுனதில்லை. அவனை கேட்டான்னா விளக்கம் சொல்லுவேனே தவிர மற்றபடி நானாக போய் திணித்ததில்லை. இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.